இன்னைக்கு இந்த வீடியோல ருசியோட ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற ட்ரை கிரேப்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க விட்டு வைக்க மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த உலர் திராட்சைய எந்த அளவுல எப்படி எந்த நேரத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். மீதி இருக்கிற ஃப்ரூட்ஸை விட ட்ரை கிரேப்ஸ்ல தான் அதிகமான சத்து இருக்குது. இதுல என்ன சத்துக்கள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க டயட்லயும் நீங்க சேர்த்துப்பீங்க. நிறைய பேர் ட்ரை கிரேப்ஸ சமையல்ல இனிப்புல அதிகமா பயன்படுத்துவாங்க. அதோட மட்டும் அல்லாம இந்த ட்ரை கிரேப்ஸ தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அதுல கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நார்மலா சாப்பிடுறத விட இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சு சாப்பிடுறப்போ 2 மடங்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 8ல இருந்து 10 உலர் திராட்சையை எடுத்துக்கிட்டு அது முங்குற வரைய தண்ணிய ஊத்தி ஊற வைக்கணும். காலையில இது நல்லா ஊறி உப்பி போய் இருக்கும். காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா நீங்க பிரஷ் பண்ணிட்டு இந்த ஊறின திராட்சைய நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியையும் குடிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடுறது பிடிக்கலாட்டி மிக்சியில போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ண இந்த பேஸ்ட தண்ணியில கலந்து ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்றப்போ நம்ம உடலுக்கு கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ பத்தி இப்ப பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உலர் திராட்சையில அயர்ன், பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபைபர் இந்த மாதிரியான சத்துக்கள் அதிகமா இருக்குது. இது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. இந்த ஃபைபர் நம்மளோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது. காலையில இந்த ஊற வச்ச உலர் திராட்சைய சாப்பிடுறப்போ ஜீரண சக்தி அதிகமாகி மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. அதோட கேஸ், அசிடிட்டி, வயிறு உப்புசம் இந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வாய் துர்வாசனை பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க. இந்த உலர் திராட்சையில இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் நம்ம வாய் துர்வாசனை பிரச்சனையை குறைக்குது. ஊற வச்ச உலர் திராட்சையில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்குது. நம்மளோட போன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஒருவேளை நீங்க மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிக்ஸ் பிரச்சனையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஊற வச்ச திராட்சையையும் அதுல ஊறின தண்ணீரையும் குடிக்கிறப்போ உங்க ஜாயிண்ட் பெயின் முழுவதுமா குணப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் இதை நீங்க வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறப்போ அனீமியா பிரச்சனையே இருக்காது. குறிப்பா சொல்லணும்னா நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ், அதாவது நச்சு கிருமிகளை வெளியில அனுப்புது. நம்ம லிவர், கல்லீரலோட ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துது. இதுல அயனோட எத்தனையோ நியூட்ரியன்ஸும் இருக்கிறதால ரத்தத்துல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால குறைக்குது. இதனால இதயம் சம்பந்தமான எத்தனையோ வியாதிகள் நம்ம பக்கத்துல கூட வராது. காலையில வெறும் வயிற்றுல நீங்க இதை எடுத்துக்கிறப்போ ஒரு நாளைக்கு தேவையான அளவு எனர்ஜியை கொடுக்குது. அதனால நாள் முழுவதும் சோர்வு, அசதி, வீக்னஸ் இல்லாம இருக்குது. அதோட ஒவ்வொரு நாளும் இந்த உலர் திராட்சையை எடுக்கிறப்போ கிட்னி இன்ஃபெக்ஷன், கிட்னி வலி பிரச்சனையே நம்ம பக்கத்துல கூட வராது. தூர பார்வை, கிட்ட பார்வை, மந்த பார்வை இந்த பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க ஒவ்வொரு நாளும் இந்த உலர் திராட்சையை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட கண் பார்வை 2 மடங்கா அதிகரிக்குது. அதோட இதுல ஒலிமிக் அயாசைட் இருக்குது. நம்ம பல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராம பல்ல காப்பாத்துது. அதோட இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல இருக்கிற கேன்சர் செல்களை அழிக்குது. இந்த ஊற வச்ச உலர் திராட்சையில விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், செலீனியம் இது எல்லாமே இருக்குது. நமக்கு வயசானா வர்ற விரிங்கிள்ஸ், முதுமை தோற்றம் வராம இளமையா வச்சிருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உலர் திராட்சைய அதிகமா எடுத்துக்க கூடாது. இதுல அதிகமான ஸ்வீட் கலோரிஸ் இருக்கிறதால உடல் எடை அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது. சோ பாத்தீங்க இல்லையா, எந்த பொருளா இருந்தாலும் நமக்கு தேவைப்படுற அளவு மட்டும்தான் எடுத்துக்கணும். அதை தாண்டி எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் கெட்டதுதான். சோ ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இந்த ஊற வச்ச உலர் திராட்சைய எவ்வளவு எடுத்துக்கணும், எந்த நேரத்துல எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take a bye.